இன்னைக்கு நம்ம ஃபவுண்டர் ஆஃப் டயபாலிசம் சீசன் 2 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, போன தடவை எப்படி போர் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி நம்ம லஞ்சானோட கிளான், வேவ்யூசியோட கிளான், இது மாதிரி எல்லா கிளான்ஸுமே ஒன்றா சேர்ந்து அந்த வென் கிளான் எதிரிங்களோட கிளானை வந்து எதிர்த்திருப்பாங்க, போர் செஞ்சுருப்பாங்க. அதில் பார்த்தா லாஸ்ட்டாக படையெடுத்து வரப்ப அந்த எதிரியோட பேலஸ்க்கு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த வில்லப்பையில அடிக்கவே முடியல. 2 பேரையும் ஒத்தால நின்று சமாளிக்கிறான். லஞ்சானோட அண்ணனால கூட அவனை அடிக்க முடியலன்னு பார்த்துக்கோங்க. 2 பேரும் அப்படி பவர்ஃபுல்லாக தாக்குவாங்க. அதை அசால்ட்டாக தடுத்துக்கிட்டு இருப்பான். பார்த்தா பின்னாலேருந்து ஒருத்தன் வந்து அவர் முதுகுலேயே கத்திய வச்சு குத்திடுவான். ஆனால் வந்து வெண்கிளானோட ட்ரெஸ் தான் போட்டிருப்பான். எல்லாருமே பார்க்குறாங்க, குத்தி அந்த வில்லப்பையில கொண்டே இருப்பான். அப்போ தான் பார்த்தா ட்ரெஸ்ஸை கழட்டினா இவன் வந்து நம்ம ஆளுங்க, இந்த ஜின் கிளானை சேர்ந்த ஒருத்தன் தான் இப்படி மாறு வேடம் போட்டுட்டு போய் அவனை அப்படி தான் கொண்டிருப்பான். அப்படி தான் அவனை கொல்லவும் முடிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்திருப்பான். இந்த பொருளில் தான் நம்ம வேவிஷி கூட ஒரு தீய சக்தி உள்ள ஆம்லேட்டை யூஸ் பண்ணியிருப்பான்னு சொல்லியிருப்பாங்கள்ல, அதை தான் அந்த கையில் வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கானே, அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அது வந்து இந்த உலகத்துக்கே கொண்டு வந்துருக்க கூடாதுலாம் சொல்லிட்டு போன எபிசோடில் சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லான தீய சக்தி உள்ளது, அதை பற்றியும் பேசியிருப்பாங்க. இப்படி தான் இந்த போரே முடிஞ்சிருக்கும். இப்போ கட்டுறாங்க நடப்பில் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இது மாதிரி லஞ்சானோட அண்ணன் வந்து கோல்டன் கிராப் டவருக்கு தான் வந்திருப்பாரு. இது அந்த ஜின் கிளானோட இடத்துக்கு வந்திருப்பாரு. இங்கே பார்த்தா அவ்வளோ வாட்ச் டவர் கட்டி வச்சிருக்காங்க. ஜின் கிளானோட ஹெட்டா யார் இருக்குது பார்த்தா அந்த வில்லப்பையில கூட பின்னால இருந்து ஒருத்தன் கத்தியில குத்திருப்பான அவனதான் இப்ப ஜின் கிளானோட ஹெட்டா மாத்திருக்காங்க. இதுல வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான், நான் என்ன பண்ணேன், எல்லாருமே நீங்க சப்போர்ட் பண்ணி உங்களோட இறக்க குணத்தால தான் நான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல. அப்பதான் அண்ணன் சொல்றான், அன்னைக்கு மட்டும் நீ வந்து அவனை பின்னால இருந்து கொலை பண்ணலன்னு வச்சுக்கோயேன், நம்மளால அந்த போரை நிப்பாட்டி இருக்கவே முடியாது. நீ பெண்ண பெரிய உதவியால தான் நம்ம இப்ப வந்து சுதந்திரமா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கப்ப அண்ணன் சொல்லிட்டு இருக்கா, இது மாதிரி நான் விசாரிச்சேன், இது மாதிரி நீ வந்து இந்த ஃபண்டு சேர்க்கறதுக்கு, அதான் இது மாதிரி வாட்ச் டவர் இன்னும் நிறைய கட்டுறதுக்கு ஃபண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கானா, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி இவன் நிறைய வாட்ச் டவர் கட்டியிருக்கான். ஏன்னா வந்து திடீர்னு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. இன்னும் அந்த தீய சக்தியெல்லாம் உலவிட்டு இருக்குல்ல, அதை பற்றி டக்குன்னு தெரிஞ்சால் எல்லா கிளானுமே வந்து உஷாராயிடலான்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் கட்டிக்கிட்டு இருக்கான். இதை கட்ட ஆரம்பிக்கிறப்ப எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க, நீ வந்து உன் கிளானுக்கு நல்லது செய்யறதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் தப்பாக பேசியிருக்காங்க. ஆனால் அவன் இது மாதிரி கடந்த 5 வருஷமா நீ கட்டி வச்ச வாட்ச் டவர் எல்லாமே நல்ல உதவியாக இருந்துச்சு. இருந்தாலும் இப்போ எக்ஸ்ட்ரா 2000 கட்ட போகிறேன்னு சொல்கிற, இதுக்கு எவ்வளோ பிரச்சனை வருமோ, ஏன்னா ஆல்ரெடி அதுக்கே வந்து அவங்க குறை சொன்னாங்க, இதுக்கு எவ்வளோ குறை சொல்ல போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப இவன் சொல்கிறான், நான் வந்து தெளிவாக இருக்கேன் முடிவில், அதோட நீங்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிற வரைக்கும் எனக்கு அதை பற்றியுமே கவலை கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். இதில் வேற அந்த பழைய போர் முடிச்சது இல்லை, அப்போ வந்து இந்த 3 பேரும் அண்ணங்க தம்பிங்கன்னு சொல்லிட்டு தனக்குள்ளேயே சத்தியம் பண்ணிக்கிட்டாங்களாம். இதில் வந்து லஞ்சானோட அண்ணன் வந்து செகண்ட் அண்ணன், இவன் தான் வந்து கடைசி தம்பி மாதிரி. ஃபர்ஸ்ட் அண்ணன் வந்து இறந்துட்டானா. இவங்க 3 பேரும் என்ன சத்தியம் பண்ணிக்கிட்டாங்கன்னா, இந்த உலகத்தில் வந்து அமைதியை நிலைநாட்டுவோம்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அந்த அமைதியான உலகத்தை பக்கத்துக்குள்ளேயே பெரிய அண்ணன் இறந்து போயிட்டாரு, அவரோட இறந்த நாள் வேற திரும்பி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு அதோட என்ன சொல்றான்னா, இன்னொருத்தர் வந்து லெட்டர் அனுப்பிச்சிருக்காராம் ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், நான் இது மாதிரி கிளம்பிடுவேன் எப்போ வேணாலும், நீங்க என்ன கிளம்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இவன்ட்ட கேட்க அவன் சொல்லிட்டு இருக்கான், எனக்கு அங்கே எந்த வேலையுமே இப்போ முக்கியமாக இல்லை. சொல்லப்போனால் இந்த லஞ்சான் வந்து ஒரு கையை எடுத்துகிட்டு வந்தானா, சபிக்கப்பட்ட கை, அதை தான் அவன் எடுத்துகிட்டு வந்திருக்கான். அதை பற்றி எல்லா பொறுப்பையுமே லஞ்சான்ட்ட தான் நான் விட்டுருக்கேன், அவனை தான் அந்த இடத்துல எல்லாத்தையுமே பார்த்துக்க சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அண்ணன் சொல்ல. அப்படியே இங்கே கட்டுறாங்க. அப்போ தான் இங்கே வேவூசியை கட்டுறாங்க. அவன் வந்துட்டு உள்ளே இருக்க ஒயினெல்லாம் எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்கான். அங்கே பார்த்தா புல்லாங்குழல் இருக்குது. எப்போ இருந்துடா இந்த லஞ்சன் பையன் புல்லாங்குழலாம் செய்ய ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ இந்த ஒயினும் புல்லாங்குழலும் எனக்கு தான், சரி அவன் வரத்துக்குள்ளே இங்கேருந்து ஓடி போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஆப்பிளை கூட்டிட்டு கிளம்புனா அந்த ஆப்பிள் வரவே மாட்டேங்குது. இவன் வேற வரமாட்டான். அதோட வந்து இங்கே சுற்றி வந்து பேரியர், அதான் ப்ரொடெக்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குமா, அதுக்கு டோக்கன் இருந்தால் தான் வெளில போக முடியும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இங்கே ஒருத்தர் குளிச்சிட்டு இருக்காரு. சரி குளிச்சிட்டு இருக்கான், இவன்ட்டு வந்து டோக்கன் ஆட்டையப்பட்டுடலான்னு சொல்லிட்டு நம்ம வேவூசி அவனோட பவரை வச்சு அந்த டோக்கனை எடுத்துகிட்டு வர வைக்கிறான், ஒரு இலையை வச்சு அதை எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா கரெக்டாக இவன் கண்டுபிடிச்சி அதில் தண்ணி அடிச்சிடறான். இங்கே குளிச்சிட்டு இருக்கிறது யாரு பார்த்தா லஞ்சான். கரெக்டாக அந்த டோக்கனை எடுத்துட இவன் பார்த்துட்டு இருக்கான். ஐயோ லஞ்சான்ட்டே வந்துட்டோமே. லஞ்சான பார்த்தோன்னே அது வந்து இது மாதிரி இந்த டோக்கன் கீழே கிடந்துச்சுப்பா, அதை கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் எடுக்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவன் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அவன் மேலே ஒரு தழும்பு இருக்குது, அதை வந்து வேவிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்போ பார்த்தா 2 பேரும் அங்கே வந்துடுறாங்க. இது மாதிரி வாங்க அங்கே பெரிய பிரச்சனை ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அந்த சபிக்கப்பட்ட கை இருக்குல்ல, அதுலேருந்து நிறைய புகையாக வந்து, அதாவது அந்த கருப்பு ஆவிகளாக வந்து சுற்றி இருந்த மாஸ்டர்லாம் அடிச்சு போட்டுட்டு போல எல்லாருமே கவுந்து கிடக்குறாங்க. அதனால தான் இவனை கூப்பிட்டுருக்காங்க. இவன் உள்ளே போயிட்டு அந்த மியூசிக்கை வாசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்பயும் கூட அந்த கை அடங்கவே மாட்டேங்குது. அதான் வந்து வேவூசி இந்த 2 பசங்களும் வெளில நின்று பார்த்துட்டு இருக்காங்க, எவ்வளோ நேரமா மாஸ்டர் வாசிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் பார்த்தா வேவூசி உள்ள வந்துடுறான். இந்த பையங்க போகாதன்னு சொல்றாங்க. இவன் கேட்காம உள்ள வந்துட்டு இவன் வந்துட்டு புல்லாங்குழல் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவனுக்கு தான் இந்த டீமன் கல்டிவேஷன்லாம் நல்லாவே தெரியுமே, அதனால இவன்
பவரை யூஸ் பண்ண இப்போ 2 பேருமே அவங்க பவரை யூஸ் பண்ணி அந்த கையை எப்படியோ அடக்கிடுறாங்க. அடக்குனதுக்கு அப்புறம் தான் இவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் வேவுஷி. இது என்ன, இந்த கை மட்டும் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப தான் அவன் சொல்லிகிட்டு இருக்கான் லஞ்சான். இது மாதிரி இந்த கையோட ஓனர் இருக்கார்ல, அவர் உடம்புலேருந்து இந்த கையை வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த பணத்துலேருந்து சொல்லப்போனால் அவரோட சோலையும் அதே மாதிரி வெட்டியிருக்காங்க, உடச்சிருக்காங்க. அதனால தான் இந்த கைக்கு அந்த சோல் இருக்குது, அதனால தான் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ தான் அந்த மயக்கம் போட்ட அங்கிள் எந்திரிச்சு பார்ப்பாரு. இந்த இவன் வந்து புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருக்கப்ப பார்க்குறப்ப அவருக்கு வந்து வேவுஷி ஞாபகம் தான் வரும். வேவுஷி மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. ஆனால் இவங்க யாருக்குமே தெரியல இது வந்து வேவுஷி தான் சொல்லிட்டு. இந்த அங்கிள் எந்திரிச்சிட்டு லஞ்சாட்டை கேட்டுட்டு இருக்காரு. யார் இவர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப தான் அவன் சொல்கிறான், இந்த உடம்புல இருக்கவன் பேர் மட்டும் தானே தெரியும், உள்ளே இருக்கிறது தான் நம்ம வேவுஷி, அது வந்து யாருக்குமே தெரியாது. இது வந்து லஞ்சான்னு சொல்கிறான். இவர் தான் வந்து யங் மாஸ்டர்மோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பரவாயில்லையே, அந்த யங் மாஸ்டர்மோ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அங்கிள் பார்த்துட்டு இருக்க, அங்கே வந்து வேவுஷி அந்த பசங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கை வந்து நம்ம கிளானை வந்து எதிர்க்கிறதுக்குன்னே அமைச்சதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் கேட்குறான், எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அந்த பேயை வரவழைக்கிற அந்த கொடியை வந்து அந்த வில்லேஜில் கட்டியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அது வந்து அந்த கொடி வந்து ஒரு 2 மைலுக்கு வரைக்கும் தான் பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த பேயை வர வைக்கிறதுக்கு. அதுக்கும் முன்னாடி தான் அந்த கை இருந்திருக்கணும். பார்த்தா கரெக்டாக நம்ம அங்கே போனப்பையே அந்த கையை தூக்கி அந்த வில்ல பைய எவனோ கெட்டவன் வந்து வீசிட்டு போயிருக்கான். அப்போனா அவன் வந்து நம்மளை தானே டார்கெட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்கிறான். அதோட நம்மளால அந்த கிராமமே அழிஞ்சிருக்கும் வேற அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்ல, அப்போ தான் வேவுசி சொல்கிறான், ஒன்னாலலாம் எதுவும் ஆயிருக்காது, அந்த கையை யார் தூக்கி வீசுகிறாங்களோ அவங்க மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல லஞ்சன் வந்து சொல்லிட்டு இருக்கான். எதுவும் நீ கண்டுபிடிச்ச அப்படிங்கிற மாதிரி வேவுசிட்ட கேட்க அவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த கையில் வந்து ஒரு சின்னம் இருக்குது, அது வந்து டெமானிக் ஆர்ட்டை சேர்ந்தது தான். அந்த சின்னத்துக்கு என்ன அர்த்தம்னா, உடல்லேருந்து அந்த சோலை மட்டும் பிரித்து தனியாக எடுத்து வைக்கிறது, அது மாதிரி தான். இப்போ அதனால தான் அந்த கையில் வந்து அந்த சோல் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல இவன் கேட்குறான், உன்னால் அதை வந்து திருப்பி ரிலீஸ் பண்ண முடியுமா, அந்த சீலை வந்து போக வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, என்னால் முடியும், இருந்தாலும் நான் அவங்க அளவுக்கு திறமைசாலி கிடையாது, ஏன்னா இப்படி பண்ணணும்னா இன்னும் பெரிய திறமைசாலியாக இருக்கணுமா, அந்த அளவுக்கெல்லாம் நான் கிடையாது, இருந்தாலும் கொஞ்சம் டைம் கிடைச்சா நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்ல, அப்பதான் அந்த பைய பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த கை அசைஞ்ச மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறப்ப திடீர்னு எந்திரிச்சு அந்த கை ஒரு பக்கமாக பார்த்துட்டே நிற்கிது. இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எந்த பக்கம் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தா ஒருத்தன் பத்திக்கிட்டு ஓடி வந்திருக்கான். அவன் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, இப்போ இவங்க இடத்த சுற்றி ஒரு 150 மைலில் மட்டுமே இருக்க வாட்ச் டவரில் புதுசாக ஏதோ எனர்ஜி தென்படுது, இது வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் போல், அங்கே உதவி தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப அவன் சொல்கிறான் லஞ்சான், இது மாதிரி நம்மளோட ஆளுங்க 20 பேரை கூட்டிகிட்டு போ, நான் நாளைக்கு போய் இந்த கோஸ்ட் கையை பற்றி விசாரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பக்கத்தில் இருக்க சொல்றான். நிறைய இடம் தெரியுது, எங்க போய் விசாரிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவைவசி சொல்றான், அது ஈஸி தான், இந்த கை எந்த பக்கம் காட்டுது அந்த பக்கம் தான் நம்ம போய் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த கை காட்டின தசை பக்கமா இவங்க ஒரு கிராமத்துக்கு வந்திருக்காங்க. இங்க வந்து பார்த்தா வைசி சொல்லிட்டு இருக்கான், எனக்கு இங்க எந்த எனர்ஜியுமே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பதான் பார்த்தா இவங்க 2 பேரும் யாரோ பின்தொடர்ந்து வந்திருக்காங்க. அது 2 பேருமே கண்டுபிடிச்சா அவனை பிடிச்சிடுறாங்க. எதுக்குடா இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வர அப்படின்ற மாதிரி கேட்க அவன் சொல்லிட்டு இருக்கான், இல்லை நான் உங்களை ஃபாலோலாம் பண்ணல, நான் வந்து இந்த டிமானிக் கல்டிவேஷனில் தான் இருக்கான் போல், அதனால இங்கே வந்து இந்த ட்ரெஷர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. யார் யூஸ் பண்ண ட்ரெஷர்னா நம்ம வேவூசி யூஸ் பண்ணானா, அப்போ அதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, அதை எடுக்கலாம் தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் பார்த்து திரு முழிச்சிட்டு இருக்கான். அந்த ஆம்லேட், அந்த டைகர் ஆம்லேட், அவன் யூஸ் பண்ண அந்த புல்லாங்குழல், அது மாதிரி எல்லாமே இங்கே தான் கொண்டு வந்து டெஸ்ட்ராய் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன், இங்கே தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, அதோட என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த கோஸ்ட் ஜெனரலை பார்த்தாங்களா, என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கூட ஹீரோ ஒரு பாடியை எடுத்து கண்ட்ரோல் பண்ணி அந்த பேய் கையை அடுக்கி வச்சிருப்பான், அதை பற்றி தான் சொல்கிறான். அதை எல்லாரும் பார்த்துருக்காங்க, அப்படின்னா மித்த ட்ரெஷர்லாம் உண்மையாக இருக்கும் தானே, அதை எடுக்கிறதுக்கு தான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் விபிசி, அதெல்லாம் எங்கடா கொண்டு வந்து இங்கே வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி, ஏன்னா அந்த ட்ரெஷரில் எடுக்க முடியாத இடத்துல தானே வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். அதோட என்ன சொல்கிறான்னா, அதில் வேற நிறைய வித்தியாசமான விஷயங்கள்லாம் நடந்துச்சான். 11 வருஷத்துக்கு முன்னாடி சுற்றி இருந்த கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் திடீர்னு தொலைஞ்சு போயிருக்காங்க, பக்கத்தில் இருக்க காடுகள்லாம் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா, அப்புறம் வந்து கொஞ்ச நாளில் அந்த தொலைஞ்சு போகிறது நின்றுடுச்சான், அந்த சத்தமும் கேட்கறது நின்றுடுச்சான், ஆனால் இப்போ திருப்பியும் அந்த காட்டுக்குள்ளே அந்த சத்தம்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல இங்கே நிஜமாவே சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. இவங்க என்னடா அதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா, பார்த்தா அங்கே ஒரு உருவம் நிற்கிது. இதை பார்த்தோன்னே லஞ்சா நான் ஸ்வாடை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்க துணியெல்லாம் வெட்டி பார்த்தா அது ஒரு லேடி தான், வெறும் லேடி தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க, கூட நினைந்து போய் ஓடியே போயிடுறான். அப்போதான் அங்கே ஒரு பெரியவர் வர்றாரு. அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, இவ கொஞ்சம் பைத்தியமாயிட்டா, 11 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போனாங்களா மக்கள், அதில் திரும்பி வந்தது இவ மட்டும்தான், ஆனால் வந்ததுக்கப்புறம் இப்படி பைத்தியமாயிட்டா, அவள் என்ன பார்த்தான்னு சொல்லிட்டு அவளுக்கே தெரில அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, அப்போ தான் நம்ம விவிசி பார்த்துட்டு இருக்கான். அப்போ இவங்க அந்த மவுண்டனில் ஏதோ பார்த்துருக்காங்க போல
அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ தான் நம்மளுக்கு அங்கே மவுண்டனில் காட்டுறாங்க. அங்கே ஏதோ ஒரு பேய் சுற்றிட்டு இருக்கு. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பக்கம்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.